எல்லார் ஜாதகத்துலையும் யோகம் இல்லாமல் போகாது. அப்படியே எல்லார் ஜாதகத்துலையும் ஒரு காலகட்டம் அவங்களுக்கு ஒரு நன்மையை செய்யாமல் போகாது. அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவு இப்போ சேமிக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு, செலவழிக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு. இப்போ ஒரு ஜாதகத்தில் 2-11 சம்மந்தம் இருந்துச்சுன்னா அவங்கள மாதிரி கஞ்ச பிசினாரி உலகத்திலே இருக்காது. இன்று பிச்சைக்காரருக்கு 10 ரூபாய் தானம் போட்டேன்னு எழுதி வைப்பாங்க. அது 3 கூட சம்மந்தம் இருந்தா 2ங்கிறது பணங்கய்யா, 3ங்கிறது எழுத்துங்கய்யா, 11ங்கிறது லாபங்கய்யா. பிச்சைக்காரருக்கு தர்மம் பண்ணாலும் அதை எழுதி வைப்பாங்க. 10 பைசா என்று பிச்சைக்காரருக்கு தர்மம் செய்தேன். அப்படி ஜாதகம் இருக்கு. வாழ்நாளுக்கு அது கஷ்டமே இருக்காது. ஏன்னா 2-11 பணபரஸ்தானம் ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா பொருளாதாரத்துல நல்லா இருப்பாங்க. எப்பயுமே கஷ்டப்பட மாட்டாங்க. 2 கூட யாருக்கு வளர்த்துருக்கிறதோ 11 கூட யாருக்கு சேர்ந்திருக்கிறதோ 2-11 சேர்ந்தாலே எப்பயுமே வருமானம் உண்டு. இந்த 2-12 காம்பினேஷன் எவ்வளவு வந்தாலும் பத்தாது. விரையம் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளவு 1 லட்ச ரூபாய் கொடுத்த விடியற்குள்ள கணக்கு எழுதி இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் செலவாயிடுச்சு சரியா போச்சுருவாங்க. அப்படி ஜாதகம் இருக்கு. அதையே 12 கூடியவர் ஒரு ஜாதகத்தில் வளர்த்தாலும் இழந்ததெல்லாம் மீட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னாங்க ஐயா. 12 பாவமும் அவங்களுக்கு வேலை செஞ்சிடும். 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் எல்லா பாவமும் வேலை செஞ்சு ஒரு புயல் அடிச்ச மாதிரி சுனாமி வந்த மாதிரி அடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் டாப்ல மேல வந்துடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விமல யோகம்னு அதுக்கு பேரு. அதே விரையாதிபதியே நன்மையும் செய்யறாரு. விமல யோகம்னு அதுக்கு பேரு. 10ஆம் இடம் தொழிலுங்கய்யா, 12ஆம் இடம் 2வது தொழில். 10 கெட்டு 12 வளர்த்துருச்சுன்னா 2வது தொழிலே ஜெயிப்பாங்க. அதுவும் விமல யோகம் தான். கஜகேசரி யோகங்கிறது அவங்களுக்கு எப்பயுமே அந்த யோகம் இருக்குங்கய்யா. அதாவது குருவுக்கு கேந்திரத்துல சந்திரன் இருப்பது, குரு சந்திரன் சேர்க்கை, இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நிரந்தரமா அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும். லக்ன குருவும் நல்லா இருக்கும். லக்னத்துல குரு இருக்கிறவங்களுக்கு திக்பலம்னு அதுக்கு பேரு. பணம் அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்குங்க. அவங்களுடைய தசா புத்தி எதுவா இருந்தாலும் சரி அவங்க சமாளிச்சிருவாங்க. எப்படியும் மீண்டு வெளியே வந்துடுவாங்க. இப்படி ஜாதகம் நிறைய இருக்கு. இந்த யோகங்கள் நிறைய இருக்குங்க. ஏகப்பட்ட யோகம் இருக்குது.